நிறைவேற்றி உன்னுடைய காட்சி எனக்கு அந்தி போயதில் விடியும் போது கொடுத்த காட்சி நிறைஞ்சு நிற்கணும் அந்த இடத்துல. அது இப்போ கனவுல வந்து குமார் கனவு வந்து காட்சி கொடுத்த உருவத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்த உச்சி பாதி இப்போ எல்லாம் புதுசாக இப்போ வளர்ந்தது என்னது. அப்போ அவன் காலிலேருந்து வா ஃபஸ்ட்டு பாதத்தை ஓகே. குமார் தன்னுடைய கோரிக்கையை அம்பாளுடைய ரேணுகாம்பாளுடைய சன்னதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கோசரம் இங்கே வந்துக்கிறாரு. அது ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கிறோம். அன்றைய பார்த்த காட்சிகள் அது சாரதா சில்க் ஹவுஸ். இது சாரதா சில்க் ஹவுஸ் இப்போ தான் அந்த புடவை கொண்டு கட்டிட்டு போயிருக்கிறாங்க. என்னது அம்பாளுக்கு அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன சொல்லுவோம்னாக்கா, புல்லாகி புழுவாகி பாம்பாகி பறவையாகி விலங்காகி கடைசி பிரிவு தான் மனித பிரிவு. அந்த மனித பிரிவு தான் அது இறைவன் படைத்த உலகத்தில் மனுஷன் வாழறான். மனிதன் வடித்த சிலையில் இறைவன் வாழறான். அப்போ நம்ம எந்த கூப்பிட்டாலும் நமக்கு ஆட்சி கொடுத்து அருளாட்சி கொடுக்குறாங்க. இந்த அம்பாளுங்க வந்து வெள்ளை நாகமாக காட்சி கொடுக்குறான் எல்லாருக்கும். ஆனால் எனக்கு கொடுக்கல, ஆனால் கொடுப்பா. அது உள்ள என் மனசு வெள்ளை மனசுன்றா. ஆனால் ஊர் மக்கள் வந்து நான் தெரியல முள்ள மாதிரி தேப் மாதிரி என்னது காமுகன் அப்படின்னு எனக்கு பேர் கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். என்னது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இப்போ நான் ஒரு யோகா வாசி யோகா செய்கிறேன். அப்போ இந்த வயிறு எல்லாம் உள்ளே போகும். அப்போ அதை பார்த்துங்க, சப்தஸ்வரம் சொல்லுவாங்க. அந்த சப்தஸ்வரம் வந்து இவங்களாண்டு வந்து நான் நின்று யோகா இது பண்ணுறேன் பாரு. சங்கு வாசை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியார். இது வாசியோட அடிப்படை தத்துவம். வந்து பாம்புங்க வந்து ஒரே ஒரு எலி சாப்பிட்டாக்கா 3 மாதத்துக்கு சாப்பிடாதுங்க. அதுங்க என்ன பண்ண நாக்கு பிளவுபட்டுருக்கோம். எதுக்காக நாக்கு பிளவுபட்டுருக்குனாக்கா அந்த 2 மூக்கு துவாரத்திலே காற்று போட்டு அடைச்சிக்கும். இதுதான் கும்பகம்னு சொல்லுவாங்க. கேவல கும்பகம். மூக்கு அடைச்சிச்சுனாக்கா அது பசித்தன்மையெல்லாம் போயிட்டு உணவு இருக்காது 3 மாதத்துக்கு அப்படியே ஜாலியாக அந்த தியானத்துக்கு வந்துட்டு பாம்பு எங்கன்னா நீங்கள் இது பண்ணி நல்ல பாம்பாகட்டும் அது கருநாகமாகட்டும் இதுங்களாம் வந்து இறையே தேடாது, தியானத்தில் உக்காரும். இதுவும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்குது. பாம்புகளும் ஜீவ சமாதி, புழுவும் இப்போ எல்லாமே ஜீவ சமாதி அடையும். மனுஷன் மட்டும் ஜீவ சமாதி அடையலை. அதாவது மீன் ஒரு படத்தில் கடல்லேருந்து மீன் ஏறுது, அது ஒரு சேத்துல குழச்சி வச்சு கட்டிடுறாங்க. மறுபடியும் மழை பெய்யுது, மழை நஞ்சு அந்த செத்து போன மீன் மறுபடியும் உயிராகி போகிறதுலாம் டிஸ்கவரி சேனலில் பார்க்கணும். என்னது டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லா உயிர்களும் மறுபிறவி எடுக்குது. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஓம் நம சிவாய.